அனைவருக்கும் வணக்கம். இன்று மே தினம், இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே. மே தினம் என்பது வெறும் விடுமுறை நாள் மட்டுமல்ல, அது உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை உலகிற்கு உறக்கச் சொல்லும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும். உழைப்பின் உயர்வையும் போராட்டத்தின் வெற்றியையும் பறைசாற்றும் மே தினத்தின் பின்னணி என்ன பார்ப்போம். உலகளாவிய மே தினம் வரலாறு உருவாகுவதற்கு பின்னால் ஒரு கடுமையான போராட்ட வரலாறு உள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்புரட்சி உச்சத்தில் இருந்தபொழுது தொழிலாளர்கள் நாளொன்றுக்கு 16 முதல் 18 மணி நேரம் வரை வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர். இந்த மனித தன்மையற்ற நிலையை எதிர்த்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற முழக்கத்துடன் தொழிலாளர்கள் போராடத் தொடங்கினர். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடந்த ஹேமார்கோட் படுகொலை மற்றும் காவல்துறையின் அடக்குமுறை தொழிலாளர் வர்க்கத்தின் மன உறுதியை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்த தியாகத்தை போற்றும் வகையில் 1889இல் பாரிஸில் கூடிய சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு மே 1ஆம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. அன்று முதல் உலகெங்கும் தொழிலாளர் உரிமைகளுக்கான நாளாக இது கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் மே தினத்தை கொண்டாடும் கலாச்சாரம் முதலில் தொடங்கியது நமது தமிழ்நாட்டில்தான். இந்தியாவில் மே தினத்தை முதலில் 1923ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி சென்னையில் கொண்டாடியவர் மா. சிங்காரவேலர் ஆவார். சென்னை மெரினா கடற்கரை, உயர்நீதிமன்றம் மற்றும் திருவல்லிக்கேணி கடற்கரையிலும் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை நடத்தினார். அக்காலத்திலேயே தொழிலாளர்கள் சுயராஜ்யத்தை முன்மொழிந்த சிங்காரவேலர் தொழிலாளர்களுக்காக தொழிலாளி மற்றும் லேபர் அண்ட் கிசான் கெஸ்ட் ஆகிய இதழ்களை தொடங்கி சமூக மாற்றத்திற்கு வித்திட்டவர். இந்தியாவில் தமிழ்நாடு மே தினத்திற்கு வித்திட்ட மாநிலம் என்பதால் தமிழகத்தில் இந்த நாளுக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு. சிங்காரவேலர் மே தின கூட்டத்தை நடத்திய அதே கடற்கரை பகுதியில்தான் உழைப்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் புகழ்பெற்ற உழைப்பாளர் சிலை நிறுவப்பட்டது. இது 1956ஆம் ஆண்டு குடியரசு தினத்தில் திறக்கப்பட்டது. இந்த மே தினத்தை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவிப்பதில் தமிழக அரசும் பல்வேறு தலைவர்களும் பெரும் பங்காற்றியுள்ளனர். தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் தொழிற்சங்க இயக்கங்களை வலுப்படுத்தவும் மே தினம் தமிழகத்தில் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த மே தினம் வெறும் சடங்காக மட்டும் கொண்டாடப்படுவதில்லை. அதன் பின்னால் உள்ள சமூக நோக்கங்களே மிக முக்கியமானவை. உழைப்பின் கண்ணியம் சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கும் தொழிலாளர்களின் பங்களிப்பை அங்கீகரித்தது. உரிமை பாதுகாப்பு, 8 மணி நேரம் வேலை, ஊதிய உயர்வு, பாதுகாப்பான பணிச்சூழல் மற்றும் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை ஆகியவற்றின் அவசியத்தை உரிமைப்படுத்துதல், ஒற்றுமையை உறுதி செய்தல், இனம், மொழி, மதம் கடந்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற பாட்டாளி வர்க்க ஒற்றுமையை வலுப்படுத்துதல், சமூக நீதி, ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு மற்றும் நிர்வாகத்தை வலியுறுத்தும் ஜனநாயக உரிமையை நினைவூட்டுதல், உழைப்புதான் உயர்ந்தது என்பதையும் உழைப்பவரின்றி உலகம் இயங்காது என்பதையும் இந்த மே தினம் நமக்கு உணர்த்துகிறது. தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துள்ள இன்றைய சூழலில் தொழிலாளர்களின் உழைப்பிற்கான மதிப்பும் உரிமைகளும் மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே மே தினத்தின் தாரக மந்திரமாகும். ஆகவே அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள்.